இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ் பெட்டல் மாக்டெயில். இதோட தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பொமோகிரானேட் சிரப் 30 ml, லீச்சி ஜூஸ் 90 ml, லெமன் வெஜ்ஜஸ் தேவைக்கேற்ப, 7up 90 ml. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இது எப்படி செய்யணுன்றதை ஒரு தடவை சொல்லிடுறேன். பொமோகிரானேட் ஜூஸ் 30 ml, அது போட்டு ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணணும். லீச்சி ஜூஸ் அண்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸில் ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு டாப் அப் வந்து 7up ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கார்னிஷ் பண்ணிடணும். சரி, இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் 30 ml ஆஃப் பொமோகிரானேட் ஜூஸ் ஊற்றிக்கணும். சிரப் தேவையான அளவு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 10 numbers நம்மளுக்கு எந்த அளவுக்கு சில்லிங் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப லைட் சில் தான் குடிப்பாங்க, நிறைய கூல் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஐஸ் க்யூப் லேஸாக போட்டுக்கலாம். நான் ஒரு 10 க்யூப் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு லெமனை 3 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன். லீச்சி ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கிளாஸ் இது மாதிரி ஒன்று எடுத்து நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஐஸ் க்யூப் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். லீச்சி ஜூஸு, லெமன் ஜூஸ் அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஷேக் பண்ணிக்கணும். ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதை வந்து கிளாஸில் போடணும். இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஆட் பண்ணால் பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷன் அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனலாக 7up ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ப்ரெசன்டேஷனுக்கு ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அடுத்தது வாட்டர்மெலன் ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் வச்சுட்டு ஃபைனலாக செர்ரி ஃப்ரூட்ஸ். இதில் வந்து நான் செர்ரி போட்டிருக்கேன். ஸ்ட்ராபெரி இருந்தால் ஸ்ட்ராபெரியும் போட்டுக்கலாம். இந்த ரோஸ் பெட்டல் ட்ரிங்க் வந்து இதில் லீச்சி ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம், பொமோகிரானேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கோம், 7up இருக்கிறதுனால இது வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது வந்து பொமோகிரானேட் சிரப் இருக்கிறதுனால இது வந்து அல்சருக்கு வந்து பொமோகிரானேட் வந்து ரொம்ப நல்லது. லீச்சி ஜூஸும் வந்து உடம்புக்கு வந்து பாடிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வின்டர் சீசனுக்குலாம் வந்து லீச்சி ஜூஸ் நல்லது. இந்த ட்ரிங்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுற டைம் வந்து நம்ம லன்ச் சாப்பிட்டு அந்த டைம் குடிக்கலாம், இல்லைன்னா ஈவினிங்கில் குடிக்கலாம். சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு அவங்க வரும்போது இந்த மாதிரி ட்ரிங்க் நம்ம போட்டு கொடுத்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.